ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன மேட்டர்னா, நம்ம என்ன சொன்ன மாதிரி ப்ளீச் வந்து ஒரு எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு எபிசோடு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆகும்னா, வானத்துலேருந்து ஒரு பேய் வந்து இறங்கும். அந்த பேயை சென்ஸ் பண்ண முடிகிற ஒரு அக்கா வந்து, என்ன இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அக்கா அந்த டீமன் கிட்ட போக சொல்ல அந்த சீன் அதோட முடிஞ்சிடும். அப்படியே ஒரு எபிசோட் ஒன்று இன்ட்ரோ போட்டு நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ காட்ட சொல்லி ஹீரோ சண்டையில் இருப்பார். மாசான என்ட்ரி. ஹீரோ சண்டை வந்து போட்டு ஒருத்தனை கிக் பண்ணி நாக் அவுட் பண்ணியிருப்பாரு. இந்த நாக் அவுட் பண்ண கூட அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் வந்து நீ யார், எதுக்கு இங்கே அடிக்கிறேன்னு கேட்க சொல்ல அவனையும் அடிச்சிடுவார் ஹீரோ. அடிச்சிட்டோடனே மீதி 5 பேர் இருந்தாங்க. அதில் மீதி 2 பேர் நாக் அவுட் ஆகிட்டாங்க. மீதி 3 பேரில் ஒருத்தன் வந்து கேட்டான், எதுக்கு எங்களை அடிக்கிற அப்படின்னு கேட்க சொல்ல ஹீரோ வந்து அங்கே பாரு அது என்னன்னு கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. நடுவில் கிட்ட கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, அது ஒரு பூ, செத்தவங்களுக்கு வைக்கிறது, ஒரு குழந்தை செத்து போயிருக்கும், இதே நல்லா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். யூ ஆர் கரெக்ட்னு சொல்லி ஹீரோ அவனையும் கிக் பண்ணுறான். அப்புறம் மீதி 2 பேர் இருப்பாங்களே, அவர்கிட்ட ஹீரோ வந்து ஒரு கொஸ்டின் கேட்பான். என்ன கொஸ்டின் கேட்பான்னா, நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னு கேட்பான். அவங்க மீதி இருக்க 2 பேர் சொல்லுவாங்க, நாங்கள் ஸ்கேட் பண்ணிட்டு வந்தோம், அதனால அது மேலே இடித்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிச்சோடனே ஹீரோ வந்து அவங்க கிட்ட சொல்லுவார், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் உங்களுக்கு யாராவது வேறு யாராவது எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்கள ஓட விட்டுவார். அப்புறம் சைடில் அங்கே ஒரு கோஸ்ட் இருக்கும். அந்த கோஸ்ட்டை போய் சொல்லுவார், அவங்கள நான் பயமுறுத்தி விட்டுட்டேன், இனிமேட்டு இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் அந்த கோஸ்ட் வந்து இவங்களை அண்ணன்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும் அந்த கோஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லுவார், நான் நாளைக்கு வந்து உனக்காக ஃப்ரெஷ்ஷான பூ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை முடிக்க சொல்ல ஹீரோட பேர் அவர் என்ன படிக்கிறான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட பேர் தான் உங்களுக்கே தெரியும், இச்சிகோ 15 வயசுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே ஒரு ஃபேமிலி பற்றி சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலி ஒரு கிளினிக் நடத்துது. அந்த கிளினிக்கில் வந்து சம் அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் இல்லைனா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, என்னால் கோஸ்ட்டை பார்க்க முடியும் இல்லை டச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கதவு திறக்க சொல்ல என் மோமுன்னு சொல்லுவார். அப்படியே அவங்க அப்பா வந்து திட்டுவார், அவரை சொல்லப்போனால் அடிப்பார். அடித்த உடனே நம்ம ஹீரோ கேட்பார், இதுதான் உங்கள் சன்னை வந்து ட்ரீட் பண்ணுற விதமானு கேட்க சொல்ல அப்படி தான், நீ வந்து எத்தனை மணிக்கு வரணும், டின்னர் எத்தனை மணி, 7 மணிக்குன்னு அவங்க அப்பா சொல்லுவார். ஹீரோ மறுபடியும் கேட்பார், யார் சொன்னது கோஸ்ட்டோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும், நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டு, அதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டோட யார் அமைதியும் சந்தோஷத்தையும் யார் கெடுக்கிறாங்களோ அவங்கள நான் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை விடுவாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, நானும் அவங்கள வந்து கோஸ்ட்டை பார்க்குற மாதிரி அவங்களோட விஷயம் நிறைவேற்றுற மாதிரி பிறக்க வைக்க சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே அப்படியே அந்த சீன் அப்படியே திருப்பி லைட்டாக பார்த்தா அவங்க 2 சிஸ்டர் இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் வந்து இன்னொரு சிஸ்டர்கிட்ட கேட்பாங்க, நம்ம அவங்கள ஸ்டாப் பண்ண வேணாவான்னு. அப்புறம் இந்த கரும்பூண்டி அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள தனியாக விட்டுரு, எனக்கு இன்னொரு கப்பு கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சமுடி அக்காவும் இன்னொரு கப் எடுத்து போடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா டமாலும் ரெடி அடிச்சிருவாரு. போதும், ஒரு ஹைஸ்கூல் படிக்கிற பையன் 7 மணிக்கு வந்தா என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்போ வந்து அந்த கருப்புமுடி தங்கச்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ஒரு புது அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஒன்று சொல்லுவார், திருப்பி நீயா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோ இப்போ இப்படி சொல்லி நம்ம கருப்புமுடி அக்கா வந்து தேங்க்ஸ் ஃபார் த டின்னர், பாவம் இச்சிக்கோ அவன் பாப்புலர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம அந்த ப்ரௌன் கலர் முடி அக்கா வந்து சொல்லுவாங்க, என்னால் வந்து அதை உணர மட்டும் தான் முடியும், ஆனால் பார்க்குறது ரேர் தான். அப்படியே நம்ம கருப்பு முடி அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எது மாதிரி நம்பிக்கை இல்லை கோஸ்ட்டுன்றது மாதிரிலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம ப்ரௌன் முடி அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னால் அதை பார்க்க முடியுமா இல்லையா, நம்ம அப்பாவால் மட்டும்தான் அதை பார்க்க முடியாது அப்படின்னு கேட்க சொல்ல நம்ம கருமுடி அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அது பார்த்தா பார்க்கலாம், எனக்கு என்ன, எனக்கு அது மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை, அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே அந்த ப்ரௌன் முடி அக்கா வந்து ஓன்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே பேக்ரவுண்ட் பிஜிஎம் நல்லாயிருக்கும் அதை பார்க்க சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவார்னா டின்னர் அப்படின்னு முடிப்பார். முடித்த உடனே டமால்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்போ வந்து ஹீரோவை லாக் போடுவார். அப்படியே மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஹீரோ வந்து டமால்னு அவங்க அப்பாவை தூக்கி அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பஞ்சு குத்துவாங்க. அப்புறம் போதும் ஏதோ நிறுத்திக்கலாம், எனக்கு டின்னர் வேணான்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிடுவார். அப்படியே நம்ம ப்ரௌன் கலர் முடியக்க வந்து அண்ணா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா ஏன்னு கேட்க சொல்ல நம்ம கருப்புடி அக்கா வந்து அது உங்களால் தான், உங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரௌன் அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அண்ணனுக்கு வந்து ரொம்ப டஃப்பான டைமு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கருப்புமுடி அக்கா வந்து அப்படியே உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, ஓ நீ அப்படி சொல்ல வரியா, இல்லை அவனுக்கு வந்து முன்ன இருந்ததோட இப்போ நிறைய கோஸ்ட்டை பார்க்குறான், அதனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி முடித்தோடனே நம்ம ஹீரோட அப்பா வந்து அந்த அவங்க பொண்ணுங்கிட்ட கேட்பாங்க, அவன் உங்ககிட்ட அதை பற்றி பேசுகிறானா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், பின்ன உங்ககிட்டயே பேச முடியும், நீங்கள் தான் வந்து இப்படி வந்து கருப்புமுடி அக்கா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 40 வயசு ஆகுது ஆனால் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படியே நம்ம ஹீரோட அப்பா வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு, "அம்மா இங்கே பாருங்க என் பசங்களாம் வந்து பெரிய பசங்களா ஆயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "என்ன என்கிட்ட மட்டும் கொஞ்சம் கருணை இல்லாமல் நடந்துக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி முடிக்க சொல்ல, நம்ம கருப்புமுடி அக்கா சொல்லுவாங்க, "முதல்ல அந்த போஸ்ட்டரை தூக்கி போடுங்க. அப்பதான் நீங்க வந்து மெச்சூர் ஆவீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச உடனே மார்னிங் ஆயிடும். மார்னிங் வந்து நியூஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து 7:30 மணில ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு. மிஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டே இருக்கல நம்ம ஹீரோ ஏஞ்சி வருவார். ஹீரோ ஏஞ்சி வந்தோடனே நம்ம மஞ்சமுடிக்கார அக்கா வந்து குட் மார்னிங் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்போ எல்லாட்டி கேட்பாங்க, அப்பா எங்கே காணோம் அப்படின்னு கேட்க சொல்ல, மறுபடியும் அந்த மஞ்சமுடி அக்கா வந்து மஞ்சமுடினா ப்ரௌன் முடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி சொல்கிறேன். அந்த மஞ்சமுடி அக்கா வந்து சொல்லுவாங்க, அப்பா வந்து வெளியே போய் அவருக்கு வந்து மீட்டிங் இருக்குது, இன்னைக்கு நைட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஐசின்னு சொல்லிட்டு டிவியில் வர நியூஸை பார்ப்பாரு. அப்புறம் அந்த நியூஸில் வந்தோடனே அந்த மஞ்ச முடி வந்து மறுபடியும் கேட்பாங்க, என்ன ஆச்சுன்னு. நம்ம ஹீரோ சொல்லுவார், இந்த இடம் இங்கேருந்து நியரில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டு அவர் போவார். போக சொல்ல, நேற்று சொன்னார்ல நான் உனக்காக போய் தருவேன்னு அந்த கோஸ்ட் இடத்துக்கு போய் பார்ப்பாரு. அந்த கோஸ்ட்டை காணும். ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு கேட்டோடனே வேறு வேறு சீனு. அங்கே இருக்க ஒரு பொண்ணு ஒரு பையன் கேட்பாங்க, என்ன எதனா சவுண்டு கேட்குதா? இல்லை எனக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு சொன்னோடனே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம ஹீரோ அங்கே போய் ஓடி போய் பார்ப்பாரு. அங்கே கோஸ்ட் இருக்கும். அந்த கோஸ்ட் வந்து ரன்னுன்னு சொல்லும். ரன்னுன்னு சொன்னோன்னே பின்னாடி அந்த கோஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் இருக்கும். அந்த உருவம் வந்து நம்ம ஹீரோவையும் அந்த கோஸ்ட்டையும் தொத்திட்டு வர சொல்ல கோஸ்ட்டு கீழே தடுக்கி விழுந்துடும். அப்போ ஹீரோ வந்து அரிய வேகமா அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு அதான் நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் ஒரு அக்கா வருவாங்களா குட்டாக்கா. அந்த குட்டாக்கா வந்து அந்த வினோதமான உருவத்தை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளினே எதுவுமே சொல்லாமல் போயிடுவாங்க. நம்ம ஹீரோ ஏய் நீ அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த அக்கா காணாம போயிடுவாங்க. எல்லாரும் வந்து இட்ஸ் அனதர் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு நைட் ஆகிடும். நைட் யோசிச்சுட்டே போயிரு வாட்ஸ் கோயிங் ஆகுன்னு. அப்படியே திடீர்னு அந்த அக்கா வர சொல்ல ஒரு பட்டர்ஃப்ளை வந்துச்சு காலையில். அதேமாரி நைட் ஒரு பட்டர்ஃப்ளை வந்துச்சு. அந்த அக்கா உள்ளே வந்தாங்க. என்ன நடக்குது வாட் யூ வாண்ட் அந்த அக்காவை பற்றி கேட்க சொல்ல அந்த குட்டாக்கா கண்டுக்காமல் போயிடுவாங்க. கண்டுக்காமல் போக சொல்ல நம்ம ஹீரோ வந்து பின்னே டபால்னு இட்டு வச்சுருவாரு. எட்டி வச்சோடனே காலைல என்னை பயமுறுத்தினேன். இப்போ என்னன்னா என்னை இக்னோர் பண்ணுறேன். உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்டால் அப்படின்னு கேட்டார் நம்ம ஹீரோ. அப்படியே அந்த குட்டாக்கா வந்து திடீர்னு, "என்னது உன்னால என்ன பார்க்க முடியுதா? என்னன்னா கிண்டல் பண்றியா?" அப்படின்னு கேட்பாங்க. ஓகே அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உன்ட்ட எல்லாத்தையும் சொல்றேன். நான் தான் வந்து சோல் ரிப்பர் அந்த குட்டாக்கா சொல்லிடுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பாரு அந்த குட்டாக்காவ, "அதுக்கு ஏன் நீ லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்க சொல்ல, வேற ஒரு சீன்ல அதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தோல்ல அந்த பொண்ணு கோஸ்ட். அந்த பொண்ணு கோஸ்ட் வந்து வேற ஏதோ மான்ஸ்டர பக்கம் என்னது திரும்புவோமா அப்படின்னு கேட்க சொல்ல, மறுபடியும் இந்த சீனு. நான் வந்து சோல் ரிப்பர் அப்படின்னு சொல்லி அந்த கதைய சொல்ல சொல்ல, அந்த அக்கா வந்து நீ சோல் ரிப்பரா? இத நான் நம்பணுமா? என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நம்ப மாட்ட நீ? அந்த குட்டக்கா வந்து ஏன் நீ நம்ப மாட்ட? உன்னால கோஸ்ட்ட பார்க்க முடியுது, என்ன நம்ப மாட்டியா? அப்படின்னு நம்ம குட்டக்கா சொல்ல, நம்ம ஹீரோ வந்து நீ ஒரு மனுஷன்றத ஒத்துக்கிறேன் குட்டச்சி அப்படின்னு சொல்றதுல, யார பார்த்து குட்டச்சின்ற? ஒரு மந்திரம் போட்டு நம்ம ஹீரோ வந்து கட்டி போட்டு வச்சுருவாங்க. அந்த அக்கா உன்னால மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவனோட 10 டைம்ஸ் அதிகமா வயசுள்ள பொண்ணு அப்படின்னு அந்த அக்கா குட்டக்கா சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே அத கேட்க நம்ம குட்டாக்க வந்து யாரை பார்த்து நீ குட்டன்னு சொல்கிற இப்போ நான் நினச்சேன்னா உன்னை ஒரேடியாக போட்டு தள்ளுவேன்னு சொல்ல சொல்ல நம்ம அக்கா கத்தி எடுக்க அப்படியே வெட்ட போக சொல்ல திடீர்னு ஒரு கோஸ்ட் வந்து ஸ்டக் ஆகிக்கும். இந்த கோஸ்ட் வந்து அதான் எப்போனா நம்ம ஹீரோ வந்து நேற்று பார்த்த கோஸ்ட்டு. அந்த கோஸ்ட் வந்து சொல்லுவோம் நான் வந்து ஹெல்லுக்கு போக விரும்பலை அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம குட்டாக்கா வந்து சொல்லுவாங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அக்கா வந்து அந்த கோஸ்ட் வந்து சோல் சொசைட்டிக்கு அனுப்பிடுவாங்க. அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. அப்படியே நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, அந்த கோஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு. நான் அவர வந்து சோல் சொசைட்டிக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புட்ன்னா என்னது? அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அந்த குட்டக்கா வந்து சிம்பிளா சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உன்ன மாரி பொறுமையே இல்லாத ஆளுக்கு வந்து நான் சிம்பிளா தானே சொல்ல முடியும். அதனால சிம்பிளா சொல்லுவாங்க. சோல் சொசைட்டி வந்து 2 ஸ்பிரிட்டா பிரிக்கிறாங்க. அதில ஒரு ஸ்பிரிட் வந்து ஹோல்ஸும், இன்னொரு ஸ்பிரிட் பேர் வந்து ஹாலோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹோல்ஸ்னா வந்து குட் கோஸ்ட்டு. ஹாலோஸ்னா வந்து பேட் கோஸ்ட்டு. அப்புறம் இதெல்லாம் சொல்லி முடிச்சோனே நம்ம குட்டாக்கா வந்து ஹீரோ கிட்ட உனக்கு எதனா கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆ நம்ம ஹீரோ வந்து ஓ சரி உன் டிராயிங் ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம குட்டாக்கா அதுக்கு வந்து நம்ம ஹீரோட மூஞ்சில ஏதோ ஒன்று வரைஞ்சு விட்ருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வாட் த ஹெல்லுன்னு கேட்டு முடிச்சுருவாங்க. நம்ம குட்டாக்கா வந்து நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும். சோல் ரிப்பருக்கு வந்து 2 ஜாப் இருக்கு. குட் சோலை வந்து சோல் சொசைட்டிக்கு அனுப்பணும். பேட் சோலை வந்து அத கட் பண்ணி பியூரிஃபை பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கேட்பான், அப்பயும் அந்த ஹெலோஸ்லாம் வந்து அந்த பொண்ணுகிட்ட போகுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த குட்டாக்கா வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை கட் பண்ண உடனே நம்ம ஹெலோஸ் வந்து அந்த பொண்ணை துரத்திட்டு போகிற சீன் காட்டிட்டு அந்த எல்லோ வந்து அந்த பொண்ணு வந்து கீழே வந்துடும். நம்ம ஹெல்லோ வந்து அந்த பொண்ணை தூக்க போகிற நேரத்தில் ஏதோ அந்த ஹெல்லோ வந்து ஸ்மெல் பண்ணிடுமா.
ஸ்மெல் பண்ணோடனே இது ஏதோ நல்ல ஸ்மெல்லு அப்படின்னு பார்த்தோன்னே அதான் தெரியுது அதோட சோல் ரிப்பரோட ஸ்மெல்லுன்னு. அப்புறம் அந்த ஹெலோஸ் வந்து அந்த பொண்ணு அந்த குட் ஸ்பிரிட்ஸை விட்டுட்டு சோல் ரிப்பரை தேடி வரும். இப்போ சோல் ரிப்பர் தேடி வர சொல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஆகும். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னது அப்படின்னு கேட்க சொல்ல நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க இது வந்து இன்னொரு வந்து ஹெலோஸ்ன்னு அதை போய் நம்ம இப்போ வந்து கட் பண்ணி பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்ல சொல்ல ஏன் உன்னால் அது ஒட்டுமொத்தமாக உணர முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க ஒரு சில ரீசனால் என்னால் அதை எல்லாத்தையும் ஒரேடியாக உணர முடியாது அப்படின்னு நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க. அப்புறம் குட்டாக்கா அதை சொல்ல சொல்ல ஒரு சில ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்லாம் என்ன சென்ஸ் பண்ணும் அப்படின்னு குட்டாக்கா சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து டன் கேட்டார், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, ஏதோ ஒரு மோசமான அழுகு சத்தம் கேட்குது, அது அதோட பேட் ஸ்பிரிட்ஸோட அழுக சத்தமா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம குட்டாக்கா வந்து திடீர்னு ஆச்சரியமாக சொல்லுவாங்க, ஆமாம் அது கண்டிப்பாக ஹெல்லோ தான், நான் போய் அதை என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது தான் அந்த ஹெல்லோட சத்தம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பிரிட்சுன்னு அந்த குட்டாக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒன்றை சென்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு குட்டாக்கா சொல்லும் போதே நம்ம ப்ரௌன் கலர் அக்கா அதாவது தங்கச்சி நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து அப்படியே அடிபட்டு வந்து சொல்லுவாங்க, கரீனுக்கு வந்து ப்ளீஸ் சேவ் கரீன்னு நம்ம இச்சுகோ கிட்ட சொல்லிட்டு அதான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. திடீர்னு குட்டாக்கா அதை பார்த்த உடனே ஓடி போவாங்க. நம்ம ஹீரோ வந்து ச்சே என்னடா இது மோசம் அப்படின்னு சொல்லி முயற்சிப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை தான் நம்ம குட்டாக்கா வந்து கட்டுப்பட்டு வச்சுருக்காங்களே, அதனால் அப்படி சொல்லிட்டு நம்ம குட்டாக்கா ஓடி போயிட்டு அந்த எல்லோவை பார்ப்பாங்க. எல்லோவை பார்த்துட்டு நிறுத்து நிறுத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம குட்டக்கா வந்து கட்டி எடுத்து ஆக்ஷனுக்கு போயிடுவாங்க. ஆக்ஷன் போக சொல்ல நம்ம ஹீரோ பறந்து வந்து படிக்கலேருந்து விழும்போது குட்டக்கா வந்து ஸ்டே பேக்குன்னு சொல்லுவாங்க. அவன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது முடியல என்னால் அப்படியே நம்ம குட்டக்கா ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நகருவான், ஏன்னா அது ஒரு சரியான ஸ்பெல் இல்லை. அதனால் நகரும்போது அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. மறுபடியும் அந்த குட்டக்கா சொல்லுவாங்க, நீ போய் பின்னாடி இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்லுவான், வாயை மூடிட்டு இரு நான் பார்த்துக்கிறேன்னு. அவன் என் தங்கச்சி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியே அந்த கட்டை அவுக்க ட்ரை பண்ணும்போது நம்ம குட்டக்கா சொல்லுவாங்க, நிறுத்து, எந்த ஒரு ஹியூமன்ஸின் தலையும் அதை பிரேக் பண்ண முடியாதுன்னு. அப்பயும் நம்ம ஹீரோ வந்து அவனோட ஓன் அதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர்ல அந்த பவர் வச்சு அதை பிரேக் பண்ணிவிடும். அப்படியே நம்ம குட்டாக்கா ஆச்சரியம் பார்ப்பாங்க, எந்த ஒரு ஹியூமனாலையும் பிரேக் பண்ண முடியாது, இவன் பிரேக் பண்ணணுன்னு. அப்பயும் நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணாமல் நம்ம தங்கச்சி போய் காப்பாற்றுன்னு சொல்லி அந்த பிளாக் மணியாக்காவை போய் காப்பாற்றுவான். அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சேரை தூக்கிட்டு போய் அந்த இது கூட சண்டை போடுவான், எல்லோ கூட சண்டை போட சொல்ல நம்ம ஹீரோ அந்த பேட் ஸ்பிரிட் வந்து ஒரே பஞ்சு தான் ஹீரோ பறந்து போயிருந்தாரு. இன்னொரு அட்டாக் பண்ண சொல்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிருவாரு. அப்போ தான் நம்ம குட்டாக்கா வந்து போட்டு ஒரு ஆக்ஷனை போட்டு நம்ம பேட் ஸ்பிரிட்ஸை ஒரு வெட்டி வெட்டி ஒரு போர்ட்டல் ஓப்பனே அந்த பேட் ஸ்பிரிட் வந்து அதில் போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி கருப்புமுடி தங்கச்சி வந்து கீழே வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ போய் அவரை தூக்கி கேட்பா, என்னாச்சுன்னு கேட்க சொல்ல நம்ம குட்டாக்கா வந்து சொல்லுவாங்க, உன் தங்கச்சிக்கு எதுவும் இல்லை, அந்த ஹேலோ வந்து உன் தங்கச்சியோட சோல் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஹேலோஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஐஎஸ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் இருக்கும். அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா மத்தியானம் வந்ததும் சரி இப்போ வந்ததும் சரி அந்த யங் கோஸ்ட்டுக்காக அதாவது அந்த பொண்ணுக்காக வரல, அது ரெண்டுமே உன்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சென்ஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆனால் அது ஏன்னு தான் எனக்கும் தெரியல அப்படின்னு நம்ம குட்டக்கா சொல்கிறாங்க ஹீரோ கிட்ட. ஏன்னா நீ அந்த யங் கோஸ்ட் கேர்ள் கூட வந்து கான்டாக்ட் வச்சதுனால தான் அது ரெண்டும் உன்னை தேடி வருது, என்னால் அது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் ஏன்னு தெரியல, நீ ஹெலோஸை பார்த்ததும் இல்லை, அதை நீ அட்டாக் பண்ணதும் இல்லை அப்படின்னு அந்த குட்டாக்கா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு லுக்கு வராரு, பயங்கரமான லுக்கு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஹேலோ ஸ்பிரிட் வருது. அப்போ வந்தோடனே நம்ம குட்டாக்கா சொல்லுவாங்க, நீ பின்னாடி இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, நீ என்ன சொன்ன, அந்த பொண்ணு வந்து என்னால் தான் அட்டாக் பண்ணுறா, அதே மாதிரி என் தங்கச்சியோட அந்த கருப்புமுடி தங்கச்சியோட வாழ்க்கையும் அப்புறம் அந்த பொண்ணு இருக்கால யங் கோஸ்ட்டு அந்த கேலு அவளோட லைஃப்பும் என்னால் தான் டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ஹெலோஸ் கூட உனக்கு ஏன் சோல் தானே வேணும், அப்போ என் கூட 1-on-1 ஃபைட்டுக்கு வான்னு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த ஹெல்லோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நம்ம குட்டாக்கா வந்து தடுத்த உடனே எல்லாருக்கும் டேமேஜ் தானே, நம்ம குட்டாக்காவுக்கு வந்து ரொம்ப டேமேஜ். ஹீரோ வந்து யூ ஃபூல்னு சொல்லிட்டு நம்ம குட்டாக்கா அப்படியே படுத்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சோல் ரிப்பர்னு சொல்கிறாரு. சோல் ரிப்பர் சொன்ன உடனே நம்ம குட்டாக்கா சொல்கிறாங்க திரும்பி, உனக்கே தெரியும் நீ அதுக்கு உனக்கே தெரியும் அந்த சோலுக்கு நீ மேட்ச் ஆக மாட்டேன்னு, நீ உன் சோலை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா, நீ அப்படி கொடுத்தாலும் அதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஃபுட்டு தான் அப்படின்னு நம்ம குட்டாக்கா சொல்கிறாங்க அந்த அடிப்பட்ட இன்ஜுரியிலேயே. அப்புறம் நம்ம குட்டாக்கா வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, உனக்கு உன்னோட ஃபேமிலியை காப்பாற்றணுமா, நம்ம ஹீரோ சொல்லுவார், ஆமாம்
அதுக்கு எதனா வழி இருக்கான்னு கேட்கும்போது நம்ம குட்டக்கா சொல்கிறாங்க ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம குட்டக்கா சொல்லுவாங்க நீ சோல் ரிப்பேர் ஆகணும் அப்போ தான் இதுக்கு இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார் கிவ் மீ தட் ஸ்குவாட் சோல் ரிப்பேர் அப்படின்னு சொல்லும்போது நான் சோல் ரிப்பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குட்டக்கா வந்து அவங்களோட பேர் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் என் பேர் இச்சுகோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்குவாடை வாங்கி இப்படி திரும்புவார். அப்படியே ஒரு ஃப்ளாஷ் தான் நம்ம பேட் ஸ்பிரிட்ஸோட கை தனியாக வந்துடும். அப்படியே நம்ம குட்டாக்கா ஆச்சரியமாக பார்ப்பாங்க எப்பரா இது சாத்தியோ நம்மளோட பாதி ஸ்பிரிட் சக்தி தானே அவனுக்கு கொடுத்தோன்னா அவன் மொத்தமாக எடுத்துக்கிட்டான். இவனை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. அவனோட ஸ்பிரிட் எனர்ஜி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அவனோட சீலை அவனே பிரேக் பண்ணிக்கிட்டான். சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒருத்தன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி முடித்த உடனே நம்ம அப்படியே ஹீரோ சொல்லுவார் மீன் மூஞ்சி நீ தானே என் குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்தின இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி ஒரே ஸ்லாஷ் தான். ஃபஸ்ட் எபிசோடு இதோ முடிஞ்சிச்சு. நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஹீரோட ஃபுல் டீட்டெயில் போட்டு முடிச்சிடுறாங்க. எதனா மாற்றணுன்னா சொல்லுங்கள் மாற்றிக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு போங்க. டாடா பாபாய் சி யூ. செகண்ட் எபிசோட பார்க்கலாம்.